பண்ணிட்டு ஒரு சின்ன ஏதோ ப்ரைஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பைபிள் அடுத்து கொஸ்டின் கேட்டால் கொடுத்துட்டீங்க அப்படி தானே? ஆமாம். பண்டங்க சுற்றுது பார்த்துக்கோங்க. சரி, எல்லாம் முழங்கால் போடுவோம். முழங்கால் போட்டு கை கூப்புங்க ரோமனுங்க. அவன் கரெக்டாக இருக்கா? நீ தான் அவன் கரெக்டாக இருக்கும். அவன் கரெக்டாக இருக்கா? சரி, இல்லை ஜோமனுங்க கை கூப்புங்க. யார்கிட்ட நம்ம ஜோமனை போகிறோம்? ஏசப்பட்டேனே. சரி, ஏசப்பா நம்ம துதிக்கிறோம் சோதரிக்க ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி. இந்த பைபிள் ஸ்கூல் பிள்ளைகளை வந்து கொண்டு வந்தீங்க, உமக்கு நன்றி. எல்லாம் தடையெல்லாம் உடைச்சி இயேசுவின் நாமத்தினால ஏசப்பா நீ கொண்டு வந்துக்கா. கோடி சோதரி ராஜா. என் தேவனாக கற்று பைபிள் ஸ்கூல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அன்றதை குட்டி சாமுவேலை ரட்சித்த கத்தர், குட்டி சாமுவேலோட கத்தர் அன்றதை பேசினதே. அதே போல் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சத்தத்தை கேட்க கிருபை செய்யுங்க. இந்த சிறு வயதிலே இயேசு அறிகிற அறிவால் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாதபடி என் கைகள் குறுகுகள் என்று சொன்னீரே. ரட்சிப்பு கத்திர ஈர் என்று சொன்னீரே. அன்றவரை எல்லா ஜனங்களும் ரட்சித்து அபிஷேகம் பெறாங்க. உம்முடைய பிள்ளையாக மாற்ற வேண்டுமா சொல்லிக்கிறோம். கத்தர் மேற்பட்டுக்கொள்ளுங்க, ஆஸ்வதிங்க, உயர்த்துங்க, கனமனுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இவர்கள் நிமித்தமாக அவங்க குடும்பம் ரட்சிக்கப்பட, இவர்கள் நிமித்தமாக தகப்பன குடும்பங்களில் ஆசீர்வாதம் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்போ வந்தது நல்லது என்று கண்டுகொள்ளும் ராஜா. ஒரு முகாந்திரத்தை உண்டு பண்ணுங்க. விசேஷமாக எல்லா பைபிள் ஸ்கூல் பிள்ளைகளும் வராத பிள்ளைங்களையும் சரி வந்தவங்களையும் சரி எல்லாத்தையும் ரட்சித்து அபிஷேகத்தை அக்கனியாக மாற்றி விசேஷ ஞான கிருபை வரங்களை கொடுங்க. ஸ்கூலில் கிளாஸில் எல்லாரும் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுமாக விளங்க கிருபை செய்யுங்க. நிறைய மார்க் எடுக்க கிருபை செய்யுங்க. எல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை சிறந்து வழங்க கிருபை செய்யுங்க. எல்லாத்தையும் கலந்துக்கிடணும். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், என்னன்னாலும் சரி நம்ம கலந்துக்கிடணும், ப்ரைஸ் வாங்கணும், ஆக்டிவாக இருக்கணும். அப்படி உதவி செய்யுங்க இசப்பா. அதுக்கு நன்றி. விசேஷமாக எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கோங்க. பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். ஆண்டவரே, ஒரு 5ஆம் கிளாஸ்க்குள்ளே கூட ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற இடத்துல கடத்திட்டு போயிட்டாங்க. ஒரு பையன் போய் தூக்கிட்டு போய் ஒரு மாந்தோட்டில் வச்சு வாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான். பாதுகாப்பே இல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். நீங்கள் தான் எல்லா பிள்ளைகளையும் பாதுகாக்கணும். சிறு பிள்ளைங்களும் இல்லை, பெரிய பிள்ளைங்களும் இல்லை, எல்லாத்தையும் கடத்துறாங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் வேலையடைங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எல்லா விபத்துக்கும் விற்கிறவங்களுக்கு விலைக்கு, வாதிக்கும் கொள்ளைநோய்க்கும் விலைக்கு என் தேவனாய கர்த்தர் இந்த எல்லா பிள்ளைகளையும் பைபிள் ஸ்கூல் பிள்ளைங்களை பாதுகாக்கணுமா ஜெபிக்கிறோம். கொள்ளை நோய்க்கு விலைக்கு ஆஸ்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நியூஸ்லாம் கேட்டிங்களா? சின்ன பிள்ளை கூட பாவம், ஒரு பிள்ளை ஸ்கூல் முடிஞ்சு பேக் போட்டுட்டு நியூஸில் காட்டினான். நல்ல கட்டையாக இருக்குது, குண்டு இந்த மாதிரி ரொம்ப குண்டா தெரியல. அது பாட்டில் ஃப்ரீயாக ஒரு நம்ம அனாஸ்பத்திரிலாம் காட்டு போய் தானே போவோம். இதெல்லாம் இப்போ காடு விட்டு நீங்கள் போக மாட்டேன் பாருங்க. நாங்களாம் ரொம்ப காடை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கருவக்காடும் நாங்கள் நல்ல போவோம், உடங்காடாக தான் இருக்கும். அதுமாதிரி நிறைய ஊரில் இப்பவும் இருக்குது. ஒரு மாதிரி காடு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே அது பாட்டில் ஒத்தியால போவாங்க. அப்படியே இல்லை, அது பாட்டில் போகுது. ஒரு வாலி போய் பின்னாடி தான் நினைச்சுக்கலாம். வேகமாக போய் தூக்கிட்டு உடங்காடா இந்த காலம் வீட்டு போனால் மாந்த கூட்டிகிட்டு போய் டைம் இருக்கான் முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த பையன் தேடுறதுக்கு ஆந்திரா பக்கமாக என் தமிழ்நாடு இல்லையான்னு தெரில, எந்த சைட்லேயும் கன் ஏந்தி போலீஸ்லாம் நினச்சிடுறாங்க. அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை, ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ நாய் அட்டுழியை வர அதிகமாயிட்டு, நாய் அட்டுழியா அதிகமாயிட்டான். நிறைய இடத்துல நாய்கள் நினச்சி தான் அநேகரை கடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. நாய் எங்கே பார்த்தாலும் பாருங்க நாய் கூட்டம் தான். ஒரு தெருவில் மனுஷருக்கான இல்லையோ ஒரு 10-15 நாய் கிடக்கும். நான்லாம் நோட்டீஸ் கொடுக்கவும் ரொம்ப கஷ்டப்படுவேன். நாய்க்கு ஏற்ற பயப்படுவேன். நாய் நம்மளை விரட்டும், கடிக்க வருது. இப்போ தான் சொன்னாங்க, ஒருத்தங்களாம் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரே வீட்டில் 2 பேரும் நாய் கடிச்சிட்டான். வேறு இடத்துல கடிச்சு பெட்லாம் அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலைங்க. அதனால் அதுக்கும் நியூஸை பார்த்தீங்கன்னா மரணம், நாய் கடிச்சு கவனிக்காமல் வாலிப பசங்க அது என்ன செய்ய போகுது அப்படின்னு விட்டுருந்தாங்க. கடைசி இறந்து போயிருந்தாங்க. நியூஸை பார்த்துட்டு இருக்கீங்களா? எவன் நியூஸை பார்த்தாங்க இல்லை, நியூஸில் நாய் கடிச்சு மறைச்சிட்ருக்காங்களா நிறைய பேர். கவனிக்காமல் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்குது? மரணம் சம்பவிச்சு. நாயை பல்லு பட்டாலும் சரி, நல்லா கால் பட்டாலும் சரி, என்ன படிச்சுன்னு தெரியாட்டா கூட நினச்சி ஊசி போட்டுருங்க. சரிங்களா? சரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏசப்பா நல்லவரா? ஏசப்பா நல்லவரா? ஏசப்பா நல்லவரா? நல்லவர். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்லுவீங்களா? இல்லையா? சரியா? தமிழ் செல்வியக்கா இல்லையாக்கா? நல்லவருங்கிட்ட ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்லுவீங்களா? ஏசப்பா நல்லவரா? ஆமாவா? ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏசப்பா நல்லவரா? சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏசப்பா நல்லவரா? கண்ணு மார்க்கன்னு போட்டுட்டு
ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லவர். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர் இருந்தாரு. யோசிச்சு சொல்றீங்களோ? ரொம்ப ரொம்ப நல்லவர். இப்ப நடக்கிறது கவனிச்சா தானே பிரைஸ் கிடைக்கும். சரிங்களா? கவனிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானாம். சரியா? வயசாகி போயிடுச்சு. யார் போன ஸ்டேப்டர்ல பார்த்தோன்னா யார் இறந்துருவா? ஆபிரகாமுடைய மனைவி இறந்துருவாங்க. சரியா? அவன் பையனுக்கு 27 வயசு ஆகும்போது அவங்க அம்மா இறந்துருவாங்க. அப்போ குழந்தை அதாவது 128வது வயசுல அவங்க அம்மா இறந்துருவாங்க. சரிங்களா? இவனுக்கு 27 வயசு வாலிபன். ஆனால் இப்போ இந்த மாப்பிள்ளை பார்க்க விடும்போது பொண்ணு பார்க்க படலாம் 40 வயசு நம்ம சொல்லுவாங்க. அப்புறம் ஈசாக்குக்கு அப்போ அப்பா பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. சரியா? அவருக்கு வயதானதுனால அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அவருடைய அவங்க வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, வேலை செய்வார். அவர் என்ன செய்வார், ஊழியக்காரன் அதிகாரியமான ஒருத்தர் இருக்கிறார் ஒரு வீட்டில். யார் வீட்டில்? ஆபிரகாம் வீட்டில். அவனை கூப்பிட்டு என் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், நீ கானான் தேசத்துல போய் பொண்ணு பார்க்காத. எந்த தேசத்துல பொண்ணு பார்க்க கூடாது? கானான் தேசத்துல பொண்ணு பார்க்காத. அதனால என் தேசத்துக்கும் என் இனத்துக்கும் போய் நினைச்சி என் குமாரனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு வா அப்படின்னு, பெண்ணை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றான். அதுக்கு எப்படி சொல்றாருன்னா, பூமிக்கும் தேவனும் வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனமே கர்த்தர் பேரு எனக்கு ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்லி, நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை. ஒரு உறுதிமொழி மாதிரி. சரியா? வானத்துக்கும் தேவன் பூமிக்கும் தேவனமே கர்த்தர் நீ உடன்படிக்கை பண்ணி உன் கை அனுப்பிச்சணும், என்னுடைய கொடைக்கு வைக்கணும். வேலைக்காரன் என் சிரிப்பா இருக்கும். ஒரு உடன்படிக்கை. சரிங்களா? ஒரு உடன்படிக்கை நினைச்சுவாரு சொல்றாரு. இனத்துக்கும் போய் நான் பொண்ணு பார்க்க போறேன், காணானிய பொண்ணு என்ன செஞ்சுட்டு பாத்திராதான் சொல்லியிருக்காங்க. சாராவும் தம்பி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி இந்த டப்பா வாங்க போறாங்க. சாரா நீ கவனிச்சாதான் உனக்கு டப்பா கிடைக்கும். தம்பி 10 ரூபாய்க்கு ஏமாறாரு. மடியில போட்டான். புரிய மாட்டேன். பூமியை படைச்ச தேவன். சரியா? வானத்தின் பூமியை படைச்ச ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. வானத்தை உண்டாக்குன யாரும் வானத்தோட நம்ம பூமி இல்லை, ஒண்ணுமே இல்லை உலகத்துல. வானத்தை படைச்சாரு அந்த ஆண்டவர், பூமியை படைச்சாரு அந்த ஆண்டவர். அது ஆண்டராகி இயேசு கிறிஸ்து. சமுத்திரம் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் படைச்சாரு. மனுஷனை மண்ணுனால உருவாக்கி ஒரு பொம்மை மாதிரி செஞ்சுட்டு வாணிய பையனை செஞ்சாரு, குழந்தைய செய்யல. அந்த படைச்ச தேவன் அதை செஞ்சுட்டு நாசில சுவாசம், அவருடைய சுவாசத்தை மூக்கில் போய் ஊதினார். உயிர் வந்துச்சு. ரத்த நாளங்கள், நரம்புகள், எனது சுரப்பி நாளங்கள், எலும்பு, தசை எல்லாம் அப்படியே உருவாயிடுச்சாரு. அப்போ பொம்பளை பிள்ளை எப்படி வந்தா அப்படின்னா, அவன் வாணிய பையனாக இருக்கான், அவன் தனிமையாக இருக்கான், அவனுக்கு ஒரு பொண்ணை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூங்க விட்டுட்டு அவன் விழா எலும்பை எடுத்து ஒரு அதே மாதிரி வாலிப சகோதரி ஒரு வாலிப பெண்ணை சிருஷ்டிப்பார். அந்த மண்ணில் உருவாக்கின மனுஷன் பேர் ஆதாம். இந்த தூங்க வச்சு அவன் உடம்புல உள்ள எலும்பை உருவி அதை அடுத்த சதையால் அடைச்சிடுவாங்க. அடைச்சிட்டு பெண்ணை உருவாக்குவார். அந்த பெண்ணை ஸ்திரீ, அவன் பேர் ஏவா. சரியா? இவளுக்கு திருமணம் முடிச்சு கொடுப்பாரு. திருமணம் முடிக்காம யாரும் கிடையாது, படைப்பின் தேவன் தான் திருமணம் முடிச்சு கொடுத்தாரு. சரியா? ஆடு மாடு மிருகங்கள் எல்லாம், கடல் ஜீவராசிகள் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. மிருகங்கள் பறவைகள்லாம் படைச்சிட்டு ஆதாம்கிட்ட கொண்டு கொடுத்து நீ என்ன பேரெடுப்பா அப்படின்னு கொடுத்தாரு. அதனாலதான் சொல்றாங்க, ஆதியாம முதல் சாப்டர் அந்த ஆதியாம எடுத்துக்கிட்டானே 1-11 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னானே எப்படின்னா என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லுங்க. சிருஷ்டிப்பு நடந்துச்சு, கல்யாணம் நடந்துருக்கா, நடந்துச்சு. ஆர்த்தோ படுக்க போட்டு ஆப்ரேஷன் நடந்துச்சா, எலும்பு ஆப்ரேஷன் நடந்திருக்கா. அடுத்து நடந்துச்சு, பாவம் வந்துச்சா, சாபம் வந்துச்சா, தப்பிச்சாரா, பாவம் செஞ்சாங்களா பாம்புனால, பழத்தை திங்கக்கூடாது கீழ்ப்படியாம நடந்துச்சுல. ஆண்டு சொன்ன பழத்தை திங்கக்கூடாதுனாங்க, தின்னுட்டாங்க. பாம்பு வஞ்சி சாப்பிட்டாங்க. அப்போ அங்கே எழுந்துச்சு பாவம் வந்துட்டு. என்ன பாவம்? கீழ்ப்படியாம எந்த பாவத்தினால கஷ்டப்பட்டு இல்லை பெறுவா, நீங்கள் நல்லா உழைச்சி நெத்தி வேறு சிந்தி உழைக்கணும்னு சபிச்சிட்டாரு. எல்லாமே அங்கே நடக்கும். உடனே தேசங்கள் உருவாகுது, சாபம், பாவம், சிருஷ்டிப்பு, கல்யாணம் முடியுது, ஆத்தோ நடக்குது, வேற என்ன உண்டு, குடும்பங்கள் ஆரம்பிக்கப்படுது. அடுத்தனே நிறைய அந்த ஆதியாகமத்துல உருவாக்கப்படுது. சரியா? ஆதியாகமத்துல 1-11 வரைக்கும். சரி, இப்ப பொண்ணு பார்க்க போறாங்க. உங்க வீட்டுல எல்லா சொந்தக்காரங்களுக்கும் பெண் பார்க்கும் படம் நடக்கும். இப்ப எங்க அம்மாவோட பெண் பார்க்கும் படத்தை கேட்க போறேன். சொல்லுங்க. பெண் பார்க்கும் படம் எப்படி நடந்தது, எப்படி ஹீரோவை சந்திச்சீங்க சொல்லுங்க.
எனக்கு பெண்பாக்கு மடலமா, ஆ எனக்கு பெண்பாக்கு மடலாம் எப்படி? எனக்கு ஒரு எப்படி சொல்லலாம், நிறைய வந்தாங்க, நிறைய வந்தாங்க வாலிபர்கள் பாருங்க. சரிங்களா. நிறைய மாப்பிள்ளைக்காரங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க, பார்த்துட்டு போய் 6 மாசம் வெயிட் பண்ணாங்க. நான் பைபிளுக்குள்ள போகல. அவங்க 6 கதையை மாசம் சொல்றாங்க. ஒவ்வொரு பார்த்துட்டு எங்கள் அக்காவுக்கு அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகலன்னு என்ன பார்த்துட்டு ஒரு வீட்டுக்காரர் வந்து ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எங்கள் அக்காவுக்கு முடிவான பிறகு. அவரோட அப்பா வந்து என்ன ஸ்கூலில் வந்து பார்த்துட்டு போவார். சரி, மாப்பிள்ளை வரல, மாப்பிள்ளோட அப்பா தான் வந்தாரு. பொண்ணை பார்க்கணும், எச்சலாக இருக்கும். மொயினிஸ்ல வேலை பார்த்தேன். வந்து பார்த்துட்டு இப்போ நல்ல வேலை கேன்சல் ஆகிடுச்சு. சரி, நான் அந்த கதைலாம் பெரிய சினிமா கதை மாதிரி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அது சினிமா கதை. அந்த பையனுக்கு அப்பா கிடையாது, தங்கச்சியும் அவர் தான். அவர் என்ன பண்ணாங்க, அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு போய் பையனும் பார்த்துட்டு போனால் பிடிச்சிருந்தாங்க, முடிஞ்சு போயிட்டு. சரி, அவங்க அக்காவுக்கு மேரேஜ் பண்ண போய் இது பண்ணிடுறாங்க. வெயிட் பண்ணுறோம் 6 மாதம். அவங்க அப்பா அடிக்கடி என்ன ஸ்கூலில் வந்து எங்கள் பிரின்ஸிபால் பெர்மிஷன் கேட்டு என்னை வெளியே விடுவாங்க. சும்மா இந்த ஸ்கூல் கிரவுண்டுக்குள்ளே, கிளாஸ் விட்டு ஸ்கூல் கிரவுண்டில் வந்து பார்த்துட்டு என்ன நல்லா இருக்குன்னு எடுத்து போயிடுவார். இப்படி இருந்துச்சு. கடைசியாக எங்கள் அக்காவுக்கு ஃபங்க்ஷன் அலைன்ஸ் ரெடியால் சித்தி விட்டு பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் வச்சு தான் நடக்குது. அண்ணன் சரியா, அந்த அண்ணனுக்கு மேரேஜ் நடக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்து கல்யாண வீடு விட்டுச்சே தாலி கட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஒரு ஆண் பேசலை, ஏதோ ஒரு லேடியே என்ன மட்டும் பேசு, ஒரு வாலிபுல தான் மெசேஜ் தெரியல, யாரோ பேசியிருக்குது. ஆமாம்மா, ஒரு பொண்ணு தான் பேசியிருக்கு. கதையும் தெரியாமல் வளர்ந்துட்டேன், கவனிங்க. ஒரு பொண்ணு தான் பேசியிருக்கு. எங்கள் அண்ணன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அதனால எங்கள் அண்ணனை வந்து சொல்ல எங்கள் அப்பாட்ட பயப்படுறான். அதனால் இந்த பொண்ணு பிடிக்கலங்கிறாங்க அண்ணன். அதனால் நீங்கள் அண்ணனுக்கு அந்த ஃபோட்டோ நாங்கள் திருப்பி அனுப்பிடுறோம். ஆனால் அவனுக்கு அந்த பொண்ணோட தான் மேரேஜ். நான் தான் அவங்க அண்ணனை லவ் பண்ணுற பொண்ணு மறந்துட்டேன். நான் தான் அவங்க அண்ணனை அந்த பொண்ணு, இந்த பையன் பேரை சொல்லி அவங்கள லவ் பண்ணுற பொண்ணு பேசுகிறேன். எனக்கும் அவங்களுக்கு தான் மேரேஜ் நடக்க போகுது. அதனால் அவங்க வீட்டில் சொல்ல பயந்துட்டு சமைச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த வயசுக்கு ஃபோட்டோ மாற்றிக்கிடுவோம் அப்படின்னு. சரிம்மா அப்படின்றாங்க. நம்ம எதுக்கு தெரியும் இவர்கிட்ட சரின்ட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு பையனோட அப்பா அடிக்கிறாரு. என்னம்மா நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க, என்ன பண்ணிட்டோம், எதுக்கு உங்கள் பொண்ணு ஃபோட்டோ எனக்கு திருப்பி அனுப்புனீங்க, எங்கள் பையன் ஃபோட்டோ எரிசிக்க அப்படின்னு. நாங்கள் திருப்பி அனுப்பல, உங்கள் வீட்டிலேருந்து தான் ஃபோன் வந்துச்சு, ஒரு பொண்ணு பேசலாம், பொண்ணு பேசி இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, ஏம்மா நீங்கள் எனக்கு ஃபோன் பேசுவீங்க. அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் பேசவே இல்லை, உங்கள் பேரை சொல்லி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி வேண்டாம் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். வேண்டாம் உங்கள் பையன் கேட்டாங்க, நீங்கள் தான் ஃபோன் பேசுவீங்க. இல்லை, நான் பேசவே இல்லையே அப்படின்னாங்க. எங்கள் பையன்கிட்ட கல்யாணம் நடந்துச்சு, நான் ஃபோன் பேசுவேன், யாரும் எதுவுமே பண்ணல. அப்படியா, அப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு. கடைசியாக இந்த என்ன நடந்துச்சுன்னே தெரியல. பார்த்தா பையன் அம்மா கிடையாதுல, பையனுக்கு ஒரு தங்கச்சி உண்டு, அது மேரேஜ் வயசில் தான் இருந்தது. இவங்க அந்த பொண்ணுக்கு இவங்க மேரேஜ் பண்ணிட்டு பையனுக்கு பண்ணிருக்காங்க. அவசரப்பட்டு பையனுக்கு பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு போகும், அப்போ அப்படி பண்ணிட்டாரு, நமக்கு மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு. அது அவள் ஃப்ரெண்டை பிடிச்சி, ஃப்ரெண்டோட ஃபேமிலி, அதனால் எனக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னுட்டான். உடனே இவளோட ஃப்ரெண்டு லவ்வர் மாதிரி ஒரு ஃபோன் அடித்து என்கிட்ட பேசியிருக்கான். இவளோட ஃப்ரெண்டு அவனை லவ் பண்ணுற மாதிரி பேசிட்டு, எங்கள் அம்மா குரல், அவங்க அம்மா வச்சியாக யாரை வச்சு என்னத்தை பேசலாம்ல தெரில, ஒரு பெரிய மனுஷன் பேசுகிறதால அம்மா குரல் கிளம்பும். அம்மா குரலில் அவங்க வீட்டுக்கு பேசிடுச்சு. பேச அவங்க அப்பாவையும் குழப்பி எல்லாரையும் குழப்பி எல்லோரும் மாற்றிடுச்சு. உடனே அவங்க அப்பா, சரி என் பிள்ளை பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்குறேன், நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம். அவர் சொன்னார், என் பொண்ணு கல்யாணம் முடியும் போது பொம்பளை பிள்ளை வீட்டில் இல்லையே, அதனால் பையனுக்கு முடிச்சுட்டா அந்த பொண்ணு வந்துட்டுன்னா அவளுக்கு முடியும் போது அந்த பொண்ணு எல்லாத்தையும் பார்த்துடுவான்னு நினச்சேன், என் பிள்ளை இப்படி யோசிக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டு சரி நான் என் பொண்ணுக்கு என்ன செய்யணும் மேரேஜ் பண்ணிடுறேன். அந்த அளவில் கும்பிடு போட்டு என்ன செஞ்சாச்சு. இப்படிப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு போக முடியாதுல்ல. அதில் அப்பவுமே குழப்பம் இல்லை. இப்போ நம்ம சரி 6 மாதம் அவங்க கான்டாக்டில் இருந்தனால ஒன்றும் நினைக்கல, 6 மாதம் கான்டாக்டில் இருக்கேன். இப்போ இந்த பொண்ணு திருமணம் முடியறதுக்கு முந்தையே இப்படி குழப்பம்னா, திருமணம் முடிஞ்சு போகிறப்ப எப்படி ஒரு குழப்பம்னு நமக்கு தெரியாதுல்ல. அண்ணியை நல்லா சொல்ல முடியாதுல்ல. வேண்டான்னு எங்கள் வீட்டில் என்ன செஞ்சுட்டாங்க, இது ஒரு பார்ட். சரி, அப்போ இந்த இடத்துல நினச்சிட்டாங்க, எங்கே பொண்ணு எடுக்கூடாங்கிறாங்க, காணானிய பொண்ணு வேண்டான்னு. ஆனால் நீ என்ன செய்யணும், வானத்தையும் பூமியை படைச்ச தேவன் ஆணைட்டு கொடு,
அந்த உறுதிமொழி அடிச்சு தொடைக்கீழே கை வைக்கணும்னு சொல்றாரு. அவன் சொல்றான், சரி நான் போய் பார்க்க போறேன், அந்த பொண்ணு வரமாட்டேன்ட்டா நான் என்ன செய்யணும்? அவன் வந்து கூட்டிகிட்டு வரணும் பொண்ணை. புரிதவங்களுக்கு பொண்ணை பார்த்து ஒரு மாப்பிள்ளை இருக்காரு, ஆமா மேரேஜ் பொண்ணு அவன் வரணும் இவன் முன்னாடி. அதாவது இப்ப நம்ம வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணை பார்க்க வருவாங்க. வந்து டீ கொடுக்கும், பண்ணை கொடுக்கும், கிடுக்கிடு நடுக்குறோம், கீழே ஊத்து ஊற்றுவோம், எல்லாம் நடக்க வச்சுட்டாங்களே, ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க அப்படி அப்படிலாம் உண்டு. அதனால அந்த காலத்துல அப்படி கிடையாது. இவரு போய் பார்த்தோன்னா அந்த பொண்ணு பின்னாடி வரணும். அப்ப அவர் சொல்றாரு, நான் பார்க்க போகும்போது அந்த பொண்ணையும் பின்னாடி வரலன்னா பையனை நாங்க கூட்டிட்டு போலாமா பொண்ணு பார்க்கங்க? என் பையனை கூட்டிட்டு போறத நல்லா இருப்பா. நான் ஆண்டு வந்து என்ன செஞ்சாரு, உன் தகப்பண்டி வீடு உன் இனத்தாரு உன் தேசத்தெல்லாம் விட்டுட்டு வாங்கினாரு. இந்த தேசத்துக்கு வந்துட்டேன், அதனால மறுபடியும் நிச்சய மாட்டேன், இந்த தேசத்துல என் பையனை அந்த ஊருக்கு கூட்டு போய் ஆண்டு விட மாட்டார், நானும் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ அந்த தப்பை மட்டும் என்ன செய்யாத செஞ்சு. அங்கேருந்து குமாரனுக்கு ஒரு பெண் என்னை கொன்றுமடிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். கண்டிப்பா கர்த்தர் என்ன கொண்டு வந்ததுனால தூதனை உனக்கு முன்பாக கர்த்தர் நினைச்சுவாரு, அனுப்புவாரு. கண்டிப்பா நினைச்சுவாரு. அவர் பிள்ளைச்சி ஒரு பொண்ணு நினைச்சுவாரு, தருவாரு. உடனே பெண் உன் பின்னே வர மனதில்லாத இருந்தாலும் அப்புறம் நீ இந்த என் ஆணைக்கு நீங்களா இருப்பா, அங்கே மட்டும் நீ குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போகவே வேண்டான்ட்டான். நீ பொண்ணு பார்க்க பொண்ணே வேண்டாம், திரும்பி நினைச்சி அப்படி நீ செய்ய மாட்டேன்னு சொல்லி தொடர்ந்துகளை கையை வச்சு ஒரு உடன்படிக்கை பண்ணு அப்படின்னு ஆணையிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ நினைச்சிடான் ஒட்டகம் போகுது. எத்தனை ஒட்டகம் போகுது பாருங்க. அந்த ஊழியக்காரன் தன் எஜமான ஒட்டகங்களே 10 ஒட்டகங்களே தன்னுடனே கொண்டு போனாங்க. எத்தனை ஒட்டகம்? எங்க ஊருக்கு ஒட்டகம் வந்துச்சு. ஆமா வந்துச்சு உங்க ஊருக்கு? ஆமா வந்துச்சு. ஒட்டகம் பெண்ணு பார்க்க எத்தனை ஒட்டகம் நினைச்சிட்டேன். கவனிங்க, நம்மளாம் பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு டவுன் பஸ்லயே ரூட் பஸ்லயே இறங்கி ஆட்டோ பிடிச்சி வருவாங்க, இல்ல சொந்த கார் இருந்தா கார்ல வருவாங்க, இல்ல வாடகை கார் பிடிச்சி வருவாங்க. அப்படித்தானே பார்க்க வருவாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, ராஜகுமாரன் குதிரையில தான் வருவான், அதெல்லாம் கதை. ஆமா, அதே மாதிரி ஒட்டகத்துல இவர் போறாரு பொண்ணு பார்க்க. எத்தனை ஒட்டகத்தை எக்ஸ்ட்ரா கொண்டு போறாரு? 10 ஒட்டகம். 10 ஒட்டகத்தை கொண்டு போறோம். நல்லா பாருங்க, நம்ம ஒரு கார்ல பொண்ணு பார்க்க போறோம், 10 கார் நம்ம கார் பின்னாடி கொண்டு போவோமா? பின்னாடி பொண்ணு பார்க்க போறேன் 10 கார்ல வேணா 10 கார்லயும் ஆட்களை வேணா நினைச்சலாம். 10 கார் நிறைய நம்ம பொண்ணு பார்க்க கூட்டு போக முடியாது, நிச்சயதார்த்தத்துக்கு வேணா கூட்டு போகலாம். அப்படித்தானே? அவன் 10 ஒட்டகத்தை நினைச்சிடான் கூட்டு போறான். எஜமான சகல வித என்னெல்லாம் கொண்டு போறான், உச்சிதமான பொருட்கள்னா பண்டங்கள், சரியா, எல்லாத்தையும் கொண்டு போறான். அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபத்தோமியா நாகூருடைய ஊருக்கு போய் சேர்றான். சரியா? எந்த ஊருக்கு போனா? 10 ஒட்டகம் கொண்டு போனான். கவனிச்சிருக்க டப்பாக்காக. எந்த ஊருக்கு போனா? மெசபத்தோமியா. எந்த ஊருக்கு போனா? மெசபத்தோமியா. யார் வீட்டுக்கு? நாகூருடைய ஊருக்கு போறான். நாகூருடைய ஊருக்கு போய் சேர்றான். சரியா? சரி, அந்த ஊருக்கு பின்னாடி ஒரு தண்ணீர் துறவண்டு இருக்கு. சரி, என்ன இருக்கு? ஊருக்கு புறம்பே தண்ணீர் துறவு. தண்ணீர் முதல்ல அங்க நிறைய வருவாங்களாம். நல்ல கவனிங்க. துறவுனா ஊற்று கிணறுமே வச்சுக்காங்க, படிப்படியா வச்சிருக்கோம். ஆனா பெரிய அந்த காலத்துல எல்லாம் குளம் மாதிரி பெருசா இருக்கும். அது கிணறு மாதிரி தான் இருக்கும். குளம் சுரந்துட்டே இருக்கும். படிகள் வச்சு இறங்கி உள்ள போயிட்டு மேலே வருவாங்க. அப்படிலாம் இருக்கும். ஆனா படி இல்லாத இருந்தாலும் போட்டு அந்த வாலியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம இதுல ஆதாமியமல் கதையில கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி போட்டு இங்கே இருக்குல்ல, இங்கே ஒரு கிணறு இருக்குல்ல, பாப்பீங்களா? இது வரும்போது நம்ம கயிறு போட்டுல இருக்கும். ஆமா, அதே மாதிரிதான் அங்கேயும் அப்படிதான். சரி, இழைப்பாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, ஊருக்கு போறப்ப என்ன இருக்கா? ஒரு கிணறு இருக்கு, தண்ணி துறவண்டு இருக்கு. அதுல ஸ்திரீகள் எல்லாம் எப்ப போல வருவாங்களாம்? சாயந்தரம் வேலையில வருவாங்க தண்ணி அடிக்க. தண்ணி அடிக்க வருவாங்க போல. அப்ப வரும்போது இவன் நினைச்சிடும் ஒட்டகத்தை இவன் ஜோம் பண்ணிட்டு போறாரு. யாரு? அந்த வேலைக்காரன் ஜோம் பண்ணி போறாரு. எஜமானுடைய என்ன ஜோம் பண்ணிட்டு போறாரு. ஆபரகம் அனுப்புனேன், பெண்ணு பார்க்க அனுப்பினார்ல, ஜோம் பண்ணிட்டே போறான். என்ன ஜோம் பண்ணிட்டு போறான்? நான் 10 ஒட்டகத்தை கொண்டு போறேன், தண்ணி அரைக்க போறேன். அந்த துறவண்டையில போய் நிற்பேன், நிறைய பெண்கள் அங்க வருவாங்க. நான் என்ன போறேன். கவனிங்க, யாருக்கெல்லாம் டப்பா வேணும், யாருக்கெல்லாம் பிஸ்கெட் வேணும், அமைதி இருங்க. அப்போ இவன் என்ன சொல்றான்? ஜோம் பண்ணிட்டே போறான். நான் ஒட்டகங்களை போய் அங்கே வச்சுட்டு சொல்லுவேன், அவன் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தேவனாய்க்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீ எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்திடணும். நான் ஆபிரகாமுக்காக தானே போறேன், அவங்க வீட்டுக்கு தானே பொண்ணு பார்க்க போறான். என் எஜமான் யாரு? ஆபிரகாம். தயவு செய்துன்னு ஆண்டை பார்த்து ஜோம் பண்ணிட்டு சொல்றான், நான் துறவண்டையில நிற்பேன்,
இந்த ஊரில் பெண்கள்கிட்ட நான் கேட்பேன், தனி எடுக்க வருவாங்கல்ல, அப்போ நான் சொல்லுவேன், நான் குடிக்க எனக்கு நினைச்சிங்க உங்கள் குடத்தை சாய்ங்க, நல்ல கவனிங்க, டப்பா காரணம் கவனிங்க, தண்ணி குடிக்கிற குடத்தை சாய்ங்கம்பேன். அவள் தந்துருவான்னு வச்சுக்க, தந்துட்டு என் ஒட்டகங்களும் குடிக்கும்படி என்ன செய்யணும் நான் சொல்லும் கஷ்டம். அதாவது நான் தண்ணி குடிக்கணும்னு கேட்ட, நான் தண்ணி எனக்கு தண்ணிக்காக உங்க குடத்தை சாய்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணு சொல்லணுமா, உங்க ஒட்டகங்களுக்கும் நான் வார்ப்பேன் அடிக்கணுமா, பதுக்கிற பெண்ணுன்னு சொல்லி அடையாளம் கட்டான்னுட்டேன். சூப்பர் அடையாளம்ல. எத்தனை ஒட்டகம் கொண்டு போனோம்? 10 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் அவனுக்கும் தண்ணி கொடுத்து, ஒரு ஒட்டகம் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்? 20 குடம் தண்ணி குடிக்கும். அப்படியா? அப்படியா? 5 லிட்டர் சொல்லுவாங்க. 5 லிட்டர் இந்த மாதிரி தெரியல. அப்போ 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 வந்து சரியே தெரியல. சரி, நிறைய தண்ணி குடிக்கும் ஒட்டகத்துக்கு. ஒரு ஒட்டகத்துக்கு தண்ணி அரைச்சு ஊத்த முடியாதான். 10 ஒட்டகத்துக்கு நம்மளாம் எப்படிப்பட்ட பிச்சைக்காரனா இருந்தா ஏன்னா ஊத்தவே மாட்டேங்க. நல்ல கழுவு நாரி தொலைகிறீன்னு சொல்லிட்டு வேணும் தூரன்னு ஊத்திட்டு போயிட்டு இருக்கோம். இதுதானே உன் ஆடு குடி, உன் மாடு வேலையில பெரு எப்படி இருக்கும். அவன் கேட்டா கூட திட்டிட்டு இருக்கோம். எனக்கு குடிக்க தண்ணி குடத்தை சாய்க்கணும்னு சொன்ன உடனே உன் ஒட்டகங்களுக்கும் நான் வரப்பேன். இவன் போன வயசாளி தான், போன வயசாளிட்டு இருக்காங்க, ஏதாவது வாலிபையும் போல இப்படி அந்த பொண்ணு சொல்லணுமா. அப்ப தையா என் எஜமானுடைய மகன் ஈசாக்கு பொண்ணுன்னு அடையாளம் கேட்டு செரிச்சு முடிச்ச ஒரு பொண்ணு, ஜோமனி முடிச்ச ஒரு பொண்ணு. கவனிங்க, நடிக்க வச்சிருந்தோம். ஜெவமணி முடிக்க ஒரு பொண்ணு வந்துட்டா, பொண்ணு வந்துட்டா, கவனி வந்துட்டா, ஊத்துக்கு தண்ணி எடுக்க கிணத்துக்கு. என்ன இவன் அச்சோ யாருக்கு ரூபாய் வேணும்? ரூபாய் மாய்மாலம் ஜாஞ்சாலம் ரூபாய் வாங்கிட்டாங்க. எல்லாம் பண்ணி செஞ்சு காட்டிடும். அந்த ரூபாய் எடுத்து இப்படி எப்படி பிச்சு பிச்சு எடுக்கான். அந்த ரூபாய் பண்டு கிடைக்காது. வேணுமா இல்ல பைக்கு பாக்கெட்ல வை, பிஸ்கட் வாங்கி சாப்பிடணும்ல. வேண்டாமா? தம்பி உள்ள சட்டைக்குள்ள வை, பாக்கெட்ல வை. இல்லையே பனியனுக்குள்ள போடு, சும்மா பத்திரமா இருக்கும். உள்ள போடு, பனியனுக்குள்ள இருக்கும் போடுடா. இல்ல அப்படி கிழிச்சுன்னா ஒரு கடைக்காரன் காசுக்கு பண்ண தர மாட்டான். அது ஜக்க 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 டிஸ்னர்ல சவுண்ட் குடுக்குடா, காத்தெல்லாம் அடிக்கி. விட்டு. சரி கவனிங்க, யாருக்கெல்லாம் டப்பா வேணும்? பம்மா தர மாட்டான். கொஸ்டின் ஆன்சர் பண்ணதா டப்பா. சரிங்களா? இப்ப என்ன செஞ்சுட்டான், பொண்ணு பார்க்க ஜெயிச்சு முடிச்சா ஒரு பொண்ணு வந்துட்டான் தரவான்ட்ட. இப்ப இவரு என்ன செய்யறாரு, அந்த பொண்ணை பார்த்து என்ன செய்ய, எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தாங்க. அந்த பெண் எப்படி இருந்தாலும் தெரியுமா, அதை சொல்லிக்கிறேன். சொல்லி முடிக்க முன்னே ஆபிரகாமுடைய அண்ணன் யாரு, நாகோரின் மனைவி மில்காலுடைய, ஆபிரகாமுடைய சகோதரன் பேர் நாகோர். நல்ல கவனிங்க, ஆபிரகாமுடைய சகோதரன் பேர் என்னது? நாகோர். நாகோருடைய மனைவி பேர் என்னது? மில்கால். அவனுடைய குமாரன் பெத்துவேல். மில்காலுக்கு பிறந்த பையன் பெத்துவேல். அவனுடைய பையனா, அவனோட பிள்ளையா? பெத்துவேலுடைய பிள்ளைதான் ரெபேக்காள். பிறந்த பையன் பேர் பெத்துவேல். நாகோர் மகதான் ரெபேக்கா. மில்காலா? நாகோர் மில்கால் அவங்களுக்கு பிறந்த பிள்ளை வந்து பெத்துவேல். பெத்துவேலுடைய மகள் தான் ரெபேக்கா. ஒரு அழகி என்னது எனக்கு புரியல. ஒரு அழகி வரால அந்த ஊத்துக்கு. அந்த அழகி அப்பா பேர் பெத்துவேல். அந்த அழகி பேர் என்ன தெரியுமா? ரெபேக்காள். அந்த அழகி பேரு ரெபேக்கா. ஒரு பொண்ணு வாரா கரெக்டா, அந்த தாத்தா பேரு அழகா வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு பேரு ரெபேக்காள். அவங்க அப்பா பேரு பெத்துவேல். அவங்க தாத்தா பேரு நாகும். மில்காலுடைய மகன் பெத்துவேல். பெத்துவேலுடைய மகன் ரெபேக்கா. ரெபேக்காள் அப்பா பேரு என்ன? ரெபேக்காள் அப்பா பேரு பெத்துவேல். பெத்துவேல். 10 வேல் இல்ல, வேல் 10 வேல் அப்படின்னு பெத்துவேல். சரியா? அவங்க அப்பா அம்மா பேரு என்ன? பெத்துவேல். அப்ப ரெபேக்காவோட ஆட்சி தாத்தா, அப்படித்தானே அர்த்தம்? ஆமா. சரி, அப்படித்தானே அர்த்தம். சரி, இது இவங்க யாரு? ஆபிரகாமுடைய சகோதரன். சொன்னீங்க இந்த ஏதோ இறந்து போயிருவாங்க, 27 வயசு அந்த பையனுக்கு இருக்கும். ஈசாக்குக்கு வயசு 27 வயசு. அவங்க அம்மா 128 வயசுலயா?
குழந்தை வந்து லேட்டத்தில் பிறந்துச்சு. ஆபிரகாமுக்கு 100. அப்பவா? ஆமா 128 வயசுல இருந்தாங்க. 90 வயசுக்கு குழந்தை பிறக்கும். 99. ஆமா 99. சரி குழந்தை பிறக்கும். ஆமாம், ஒரு வயசு முன்ன பண்ணேன். 199 100 வயசுல குழந்தை பிறக்கும். 127 வயசுல இறந்துட்டாங்க. சரிங்களா? அது இருக்கட்டும். கவனிங்க. இப்போ இது நாகோன் வந்து யாரு? ஆபிரகாமுடைய சகோதரன். நாகோன் யாரு? ஆபிரகாமுடைய சகோதரன். இங்க ஒரு சகோதரன் சகோதரி தேவைப்பட்டிருக்காங்க. ஜெய்ஸ்டான் ஜாய்சன் ஜெயித்து விட்டார். ஜெய்சான் பாருங்க. ஜான்சன். அவன் ஜான்சனா? ஜெய்சனா? இவன் மேல அவனுக்கும் இல்ல அப்படியா? அதான் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கலன்னு நினைச்சல. என்னதான் 2 ரூபாய் நோட்டெல்லாம் வில்வித்தை பண்ணும்போது சர்க்கஸ் பண்ணும்போது அவன் பேரு ஜெய் ஜாய். எத்தனை நாளா சொல்லியிருக்கேன். அண்ணன் ஜான்சன் மாதிரி இருக்காங்க. சூழக்கற்பனை மாதிரி இருக்கான். இவன் தான் சூழகற்பேன். அவன் பேர் சூழக்கற்பனை இல்லையா? அவன் பேர் சூழகற்பேன். அண்ணனா? சரி கவனிங்க. இப்போ எப்படி? இப்போ ஆபிரகாமுடைய சகோதரனா நாகோன். சரிங்களா? சரி, அந்த அழகி எப்படி இருந்தாலும் வர்ணிச்சிருக்காங்க பாருங்க. ரெபெக்கா குடத்தை தோல் மேல் வைத்துக் கொண்டு புறப்படுந்தார். நம்ம நீங்களாம் குடத்தை எங்க வைப்பீங்க? இடுப்புல. அவ தோல் மேல வச்சு ஜாமு நடக்க பாருங்க. சரிங்களா? எப்படி இருந்தாலும் அந்த பெண் மகா ரூபவதி. மகா ரூபவதி. மகா ரூபவதி. மகா ரூபவதி. புருஷனை அறியாத கன்னிகை, திருமணம் முடியாத ஒரு வாலிப பிள்ளை. அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். துறவில் இறங்கின்னு போட்டிருக்கு. அப்ப கண்டிப்பா படிக்கட்டு இருந்திருக்கு. இறங்கி போய் நிரப்பிட்டு ஏறி வரா. ஆமா சரி. அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு அழகியே அப்படின்னு வாடியாரு. அவரு வந்து உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாளாம். கொடுத்த பின் முடி ஒட்டகங்களுக்கும் குடித்து அவைகளும் ஒன்று வார்ப்பேன் என்று சொன்னானாம். சீக்கிரமாய் தன் குடத்துக்கு தண்ணீரை தொட்டியில ஊற்றி விட்டு இன்னும் மொண்டு வர துறவலில் ஓடி ஒட்டகங்களுக்குலாம் மொண்டு 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 தொட்டியில ஒன்று ஊத்தினாலாம். அந்த அடி அந்த தொட்டிலாம் ஒட்டகம் எப்படி போய் இறங்கி போய் தான் தண்ணி கொட்டு வந்துருக்கு. குடத்தை வச்சு எடுத்துனேன். ஒரு மாப்பிள்ளை அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு மாப்பிள்ளைய முடிக்க 10 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்து அந்த கிழவு பயலுக்கு தண்ணி கொடுத்துருக்கணும். அதுங்களு அது தெரியவும் செய்யாத. கல்யாணம் முடிய போது அங்க ஒரு மாப்பிள்ளை இருக்கான்னு தெரியும். தண்ணியா அவன் நல்லதுதான். உனக்கு மட்டும் தான் வேணுமா? வேற யாருக்கு வேணுமா? உனக்கு மட்டும் தானே? 10 பேருக்கும் வேணும். உட்காரு. யார விடுவா? உள்ள போயிடலாம். முடிச்சிடல தம்பி. கொஞ்சம் உட்காந்துக்க உள்ள போயிருவானே. பாதி கூட வரல. இப்ப மீன் பாதி அப்படியே விட்டுறவன். நிறைய இருக்கு. அதையே எப்படி சொல்லி முடிச்சு. சரி, அப்ப என்ன செஞ்சாங்க? தண்ணி நம்ம கேள்வி கேட்கும்போது திணறக்கூடாதுல்ல. இது மாதிரி தண்ணி கொடுத்தாச்சு. சரியா? பாவம் விட்டீங்களா? அவன் எதையாட்டு அங்க பார்த்தாளா? அவன் பையன் இருக்கத பார்த்தாளா? நீங்களாம் ஒரு அந்த தாத்தா கூட ஒரு பையன் வந்து எடுத்துவீங்க. சொல்லவே இல்ல. 10 குடம் 10 ஒட்டகத்துக்கு பல்ட் அடிச்சு உருண்டு எந்திச்சு எப்பா ஏமா கோரி ஊத்திருப்பீங்கல்ல. ஒரு பையன் மட்டும் தாத்தா கூட வந்திருந்தா என்ன? ஆனா எங்க பையன் மட்டும் தாத்தா கூட பையன் வந்தானா? வரவே இல்ல. ஆனாலும் உழைச்சான். ஆனாலும் கொடுத்தா. அடுத்தானே நிச்சயம் நானும் இருந்தா கூட நெருப்பு கொடுத்துருப்பேன்னு சொல்லவே முடியும். ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும் நம்ம தெரிஞ்சா தலைகள் இல்லா கூட தண்ணி ஊற்றிருக்க மாட்டோம். எவ்வளவு கால் வலிச்சிருக்கும், எவ்வளவு இடுப்பு வலிச்சிருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு போ. நம்மளும் டக்குன்னு அந்த தொட்டிக்குள்ள இறங்கி பழுத்தி அடிச்சு அந்த குடத்தை கொண்டுட்டு இறங்கி வேறு வீட்டுல 4 குடம் 5 குடம் வீட்டுக்கு கொண்டு வருவோம். 6ஆவது இடத்த தலை கிருன்னு சுத்தனமா இருக்கும். வானத்துக்கு பூமிக்கு பொட்டுன்னு படியில விழுந்து கிடப்போம். அவரு வந்து நம்மள தூக்கிட்டு போகணும். நம்ம போதுமா ஒட்டகத்துக்கு மேலே கொண்டு போறோமா டாக்டர் என்ன அடுத்தது இருக்குங்க அதை. ஆனா யோசித்து பாருங்க, எந்த கைமாறும் பார்க்காம எதிர்பார்ப்பு இல்லாம செய்யுங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளையோ நல்லா முடிச்சு கொடுப்பாங்களோ, நல்லா இருக்கான வடகட்டமா இருக்காது. அவர் பையனோ நல்லா அவருக்கு அப்படியே தண்ணி. ஆமா, தண்ணி இனி ஊத்தினாலும் என்ன செஞ்சோம் நம்ம கவர்ந்துடலாம். அவரு சரி நல்ல தண்ணி கொடுக்குற ஒட்டகத்துக்கலாம். அவனுக்கு யாருலாம் தெரியாதுல்ல, வேலைக்காரன்லாம் தெரியாது. இதே மருமகன் சொல்லி பையனை முடிச்சு கொடுத்துடலாம் நினைச்சுக்கலாம். எதுவுமே அங்க இல்லை. ஆனாலும் செஞ்சார்.
இப்போ நாம் அப்படி செய்வோமா? எதுவும் கைமாறு எதிர்பார்க்காம, அவங்கள்ட்ட இருந்து பிரதிபலன் எதிர்பார்க்காம, யாரோ ஒருத்தவங்க ஒட்டகத்தை கொண்டுட்டு வராங்க, இந்த தண்ணி தாகத்துக்கு தண்ணி கேட்குறாங்க, தண்ணியை கொடுத்து நம்ம என்ன செய்வோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆச்சரியம் தான் என்ன. அந்த மாதிரி நம்ம நினைச்சணும் செய்யணும். சரிங்களா? பெண்ணு கிடைக்கும் மாப்பிள்ளை கிடைக்கும்ல, அவங்க வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் நினைச்சுறாங்க செய்கிறாங்க. சரி, உடனே நினைச்சுங்க கொடுத்த பின் எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. உடனே நினைச்சுறாங்க வாய்க்க பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகம்லாம் கொடுத்து முடிச்ச உடனே அவர் என்ன வச்சுக்கான்னு தெரியாது. அவன் நினைச்ச அரை சேக்கல் எடையுள்ள ஒரு காதணியாம். அரை சேக்கல் எடையுள்ள நல்ல பெரிய சேக்கல் தான் நான் பார்த்து சொல்றேன். நல்ல பொண்ணு காதல மாட்டக்கூடிய தங்க கட்டி எடுத்து கொடுத்துட்டான். எவ்வளவு பெருசா இருந்துச்சு தெரியல. அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன் வளையல், 2 பொண்ணுள்ள 2 கடகங்கள், நல்ல பெரிய வளையல கலவடை மாதிரி கொடுத்துட்டான். சரிங்களா? அது எத்தனை 10 சேக்கல் எடையாம். காதுக்கு அரை சேக்கல் எடை. சரிங்களா? கைக்கு 10 சேக்கல் எடை உள்ள 2 கடகங்கள் என்ன கொடுத்தாச்சு. அப்ப கொடுத்துட்டு இவன் தருவன் எதிர்பார்த்தாலாம். கடகம் வச்சிருக்கான், காதுக்கு நல்ல பெரிய கம்மல் ஜிமிக்கு கொடுக்க போறான், இல்ல பாம்படம் கொடுக்க போறான்னு அவனுக்கு தெரியுமா? தெரியுமா? நல்ல 2 பெரிய வளையல் 10 பொண்ணு கொடுக்க போறான் நமக்கு தெரியுமா? தெரியவே செய்யுது. ஆனாலும் அவன் செஞ்சா அப்படித்தானே. ஆனா அவன் என்ன செஞ்சான்? கொடுத்துறான். கொடுத்துட்டு அம்மா வாங்கிக்கிட்டாங்க. நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அவன் சொல்றான், உன் தகப்பின் வீட்டு ஆத்தங்கிடம் தான் கேட்கான். நீ யாருடைய மகன் கேட்டுட்டு நான் உங்கள் வீட்டில் வந்து தங்கணும், எங்களுக்கு அவங்க அப்பா இப்போ யார் என்னன்னு சொல்லி உங்கள் வீட்டில் தங்க இடம் உண்டா என்று கேட்டான். அவன் சரி, அதுக்கு அவன் நினச்சிறேன் சொல்லிட்டான். நாகருக்கும் மில்காலுக்குள்ள பிறந்த அவங்க பெற்ற குமாரனாகி பெத்துவேலின் மகள் என்று சொல்லிட்டான். உடனே நினச்சிடான் எங்கிட்ட அவள் சொல்கிற அது மட்டும் இல்லை, எங்கிட்ட வைக்கோல் இருக்குது, தீவனம் இருக்குது, வேண்டிய மட்டும் இருக்குது, வாங்க ராத்தங்குங்க, உங்களுக்கு இடம் உண்டுன்னு சொல்லிட்டான். ஒட்டகத்துக்கும் நல்ல வைக்கோலும் தீவனமும் இருக்குது, வாங்கன்ட்டான். அவன் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அந்த மனிதன் நினச்சிடான் தலை குனிந்து அவன் நினச்சிடான் பணிந்து கொண்டு கத்தரை பண்ணிடுறான். தலை குனிந்து கத்தருக்கு நன்றி செலுத்துறான். நன்றி செலுத்திட்டு சரி ஆபிரகாம் இந்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக இந்த இடத்துல நினச்சிடான் நன்றி செலுத்தி ஆண்டுக்கு நன்றி செலுத்தி நினச்சிடான். அந்த வரையும் நீ கிருபையும் உண்மையும் உள்ளவர், கண்டிப்பாக நீ நினச்சில என் ஜெபத்தை கேட்டீங்க அப்படின்னு சொல்லி நல்லா நன்றி சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த பெண் ஓடி போய் உங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறான். சரியா? அவங்க அம்மா வீட்டில் எல்லாத்துட்டையுமே சொல்கிறா, இப்படி ஒருத்தரை நான் பார்த்தேன் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி நினச்சிடா. ரெபேக்காலுக்கு அந்த ரெபேக்காலுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் பேர் என்ன? லாபன். ரெபேக்காலோட அண்ணன் பேர் என்ன? லாபன். சரியா? லாபான் அவன் இருக்கிறான். அவன்கிட்ட போய் ஓடி போய் இல்லைன்னு சொன்ன உடனே அவன் நல்ல காதில் கம்மல் ஜிமிக்கு பெரிய குண்டாலத்தை போட்டுட்டு வந்தால பார்த்துட்டு கையில் போட்டு இந்த கடகங்கள்லாம் பார்த்துட்டு அந்த மனிதன் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஒட்டகங்கள்லாம் நிற்குது, நம்ம வீட்டில் இடம்லாம் கேட்டவொடனே நினைச்சிடாங்க வராங்க. அதனால அவங்க கத்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் சொல்லி கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? அவரை கத்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாராதியே. ஏன்னா பெரிய பெரிய குண்டல கேசி போட்டிருக்கல காதுல, இது வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். உடனே நினைச்சிடான் வீட்டுக்குள்ளே வர்றான். உடனே ஒட்டகங்கள்லாம் கட்டை விழுத்து ஒட்டகங்கள்லாம் நினைச்சிடறாங்க. அவன் வைக்கோல் போட்டு தீனி போட்டு அவங்களுக்குள்ள அவன் அண்ணன் வேற கவனிக்கான். சரியா? கை கழுவ தண்ணி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. யாருக்கு? அந்த ஆபிரகாமுடைய வேலைக்கார வந்தாலும் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து ஒட்டங்களுக்கெல்லாம் தீவனம் போட்டு எல்லாம் செஞ்சு அவன் புசிக்க மாட்டேன்னு சொல்கிறான். எனக்கு வேண்டாம், நான் வந்த காரியத்தை சொல்லுமுன்னே புசிக்க மாட்டேன். போஜனம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நான் அவன் பொண்ணு பார்க்கலாம் வந்திருக்கேன், கை நினைக்கலாமா சொல்லுவாங்களே நிறைய பேர், சொல்லுவாங்களே அப்படி நிறைய பேர். எங்கள் அக்காவுக்குலாம் பொண்ணு பார்க்க வந்தாங்க, மாப்பிள்ளை வந்தார், நல்லா வச்சு வெட்டுவாங்க. எங்கள் அப்பா நல்லா வாங்கியிருப்பார். அமைச்சர் மைசூர் பாக்கு பழங்கள் ஸ்வீட்டுன்னு வச்சு நல்லா காரம் ஸ்வீட்டு கலந்து தான் வைப்பாங்க மாப்பிள்ளைக்கு. நல்லா தின்னுட்டு பொண்ணை பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு பேசிட்டு பிடிச்சி மண்டபம்லாம் புக் பண்ணிட்டு தாட்டா பொண்ணுக்கு தாட்டா சொல்லாத பொண்ணு மாப்பிள்ளை ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு வா எழுந்துட்டு போனா கல்யாணமே நடக்காது. இவன் தின்னுட்டு போனதோட வீட்டில் உட்காந்துக்கிடுவான். இப்படி நிறைய பொண்ணு வீட்லையுமே அவன்பான். சரியா? நிறைய பொண்ணு பார்க்க மாட்டோம் நடக்கும் அவனுக்கு. யார் வீட்டு பொண்ணு வீட்லையும் நல்ல பண்டமும் நல்ல ஜாங்கிரி என்னென்ன பிடிக்க வைப்பான். அது தின்னுட்டு நல்லா அவன் தாட்டா கட்டிட்டு போயிட்டே இருப்பான். சில வீட்டில் சோறு சாப்பிட வைப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. நான் முடிவு பண்ணுற வரைக்கும் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். சில வீட்டில் பூலாம் வச்சு விட்டு நல்ல
அந்த சாப்பிட்ருவானுங்க. சாப்பிட்டுட்டு போயிட்டு கல்யாணம் நடக்காது. பாய் தட்டா அப்படின்னு போயிடுவானுங்க. கல்யாணம் நடக்கணும்ல, நடக்காது. இப்படிலாம் நடக்க மாட்டேக்காங்க. நீங்களாம் கவனிச்சு தானே இருக்கீங்க. நல்ல ஜோம் பண்ணுங்க சரிங்களா, சும்மா கிடையாது. அதனால பாருங்க இவனுக்கு எப்படி அமைதி பார்த்தீங்களா. உன்னை இவன் சொல்ல நான் வந்த காரியம் முடியறதுக்கு முந்தி நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான். வந்து என்ன செய்யறான், நான் என்ன காரியமா வந்தேன்னா சொல்றதுக்கு முந்தி என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். கவனிங்க சொல்றக்கா நான் வந்து என்ன காரியமா இருந்தாலும் கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. என்ன காரியமா வந்தேன்னா அந்த காட்சி சொல்றதுக்கு சாப்பிட மாட்டேங்க. சரி அப்போ சொல்றேன் பாருங்க. என் எஜமான் வந்து மிகவும் இந்த கத்தரால ஆசிரிக்கப்பட்டவர், சீமானா இருக்கிறாரு. ஆடு மாடு வெள்ளி பொண்ணு வேலைக்காரி ஒட்டகம் கழுதை எல்லாம் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு என் எஜமானுக்கு சரியா. ஆனா என் எஜமானுடைய மனைவியாக சாரும் முதிர் வயதான போது என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு குமாரனை பெற்றுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, இறந்துட்டாங்க. ஆனா இப்ப இந்த குமாரனுக்கு என்ன செய்யணும், ஒரு பெண்ணு பக்கம் அனுப்புனாரு. அப்ப அவர் சொன்னாரு கானானுடைய பெண்ணை என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். கானான் தேசம் தான், கானான் தேசத்து பெண்ணை வந்து பார்க்க வேண்டாம் சொன்னாரு. நீ என் தகப்பன் விட்டு நீ எனத்துக்கும் போ, அங்க போய் ஒரு பெண்ணு பார்த்துக்குவான்னு சொன்னாரு. அந்த பெண் வந்து என் பின்னே வர போகணும்னா இந்த மாதிரி செய்ய எல்லாம் சொல்றான். ஏன்னா அவன் சொன்னார்ல ஒரு தூதன் அனுப்புவாரு, உனக்கு கண்டிப்பா எனக்கு என் பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்குதுன்னு சொல்லி அனுப்புவான். அப்படி சொல்லி யாரை அனுப்புவாராம், பெண்ணு பார்க்க போகும்போது தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அப்ப நினைச்சிடான் எல்லாம் சொல்லி அனுப்புனாரு. அதே மாதிரி நான் நினைச்சிருந்தேன் ஜோமனிட்டு வந்து எங்க பிரயாணத்தை கத்திர வாய்க்க பண்ணினாரு. நான் இந்த மாதிரி துறவண்டில இருந்து நான் கேட்பேன், யார் என் ஒட்டகத்தை தண்ணி கொடுக்குன்னு சொல்றாங்களோ அதான் பெண்ணுன்னு சொல்லிட்டு வந்தேன் சொல்லி ஜோமன்னு அவன் சொல்றான். அதே மாதிரி ரெபேக்கால் செஞ்சான்னு உடனே ரெபேக்கால்ட்ட கேட்பாங்க, உனக்கு இவரோட போகிறதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்பாங்க. உடனே அவ சொல்லிடுவா, எனக்கு போக சம்மந்தம் தான் அப்படி சொல்லிடுவா. சொன்ன உடனே பொண்ணை வந்து ஒட்டகத்துல வச்சு கூட்டு போனா அங்க வந்து ஈசாக்கு என்ன பண்ணுவாரு, ஒரு பாருங்க நேர் வழியா நடக்குது. என் எஜமான ஆபிரகாம் தேவனை கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உனக்கு சரி. அப்புறம் அங்க வந்து ஈசாக்கு வந்து அவங்க அம்மா செத்து போயிட்டாங்களா, அவர் ரொம்ப துக்கத்துல அம்மா காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்றாங்க. அதனால உங்களுக்கு நலம்பலம் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு பெத்துவேல் சொல்றாரு. யாரு மெங்கால்றாம் யார் சொல்றா, பெத்துவேல் சொல்றாரு அப்படி சரிங்களா. உடனே ரெபேக்கால்ட்ட நினைச்சுறாங்க, கேட்கறாங்க, அழைத்து கொண்டு போகின்றாரு. உடனே நினைச்சாங்க குடிந்து கத்தரை பணிந்து கொண்டு திரும்பி பாருங்க, வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காலுக்கு கொடுத்தது வென்றி அவனுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் உச்சிதங்களையும் நல்ல பண்ட பலகாரம் உணர்ந்துருக்குறாங்க. அதெல்லாம் நமக்கு என்ன பண்ட பலகாரம் தருவாங்க சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதிரசம், நொறுங்கின அதிரசமும் உடஞ்சி நொறுங்கின முறுக்கு தருவாங்க. எல்லா கலரும் இத்துமான பண்றாங்க. ரசகுல்லா அந்த மாதிரி நல்லா ஸ்வீட்டா தருவாங்க. சரி எல்லாரும் கேட்டுருங்க. ஆமா இந்த முறுக்கு அதிரசம் மாறுதா, இன்னும் மாறுது. அது என்ன ரெண்டு மறுவீடுக்கு தானே என்னது பொண்ணு வந்து கொடுப்பாங்க. மாப்பிள்ளைக்கு அரிசி பெட்டிடு உன ஊரெல்லாம் அந்த முறுக்கு அதிரசம் எல்லாரும் கொடுப்பாங்க. நல்ல ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கலாங்க, பால்கோவா செஞ்ச ஸ்வீட்டு என்ன டஜன் கணக்குல வாங்கி கொடுக்கணும். சரி கேவனிங்க. அப்போ நல்ல உச்சிதமான பண்ணலாம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தூக்கி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நினைச்சிடறாங்க எல்லாரும் குசித்து குடிச்சு அதுக்கப்புறம் குடிச்சு ராத்தங்கிட்டு காலையில எழுந்து நினைச்சிடறாங்க எஜமான் கூட அனுப்பிக்காங்க. அவங்க யாராவது கூட போறாங்களா பாரு, ஒருத்தரும் பொண்ணை மட்டும் அனுப்பிக்காங்க. உடனே நினைச்சிடாங்க அப்பொழுது அவன் சகோதரன் அவன் தாயும் 10 நாளைகளும் பெண் உங்களோட இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றாங்க. 10 நாள் எங்கிட்ட இருக்கட்டும், பின்னால நாங்க அனுப்புறோம்னு சொல்றாங்க. உனக்கு சொல்ல இல்லை, என் பிரயாணத்தை கத்தர் வாய்க்க பண்ணினார், அதனால தடை செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க, அனுப்பிடுங்க அப்படின்னு. உடனே அவட்ட வாய்ப்பிறப்ப கேட்காங்க. அப்பதான் அவட்ட வாய்ப்பிறப்பு கேட்ட உடனே ரெபேக்கால் அழைத்து நீ அந்த மனிதனோட போகிறாய் என்று கேட்ட உடனே போகிறேன்ட்டான். போ மாப்பிள்ளையே போட்டோல பார்த்தாலா கவனிங்க, மாப்பிள்ளைய பார்த்தாலா ஒன்னத்தையும் பார்க்கல, நேரடியும் பார்க்கல, நம்மளாம் அந்த காலத்துல நினைச்சுவாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு பார்க்கணும், பொண்ணு எப்படி பார்க்கணும், அதுக்கப்புறம் கோயில் குளத்துல சந்திக்கணும். எல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் தனியா 2 பேரும் பேச விடுவாங்க, பேசவும் பார்க்க. ஏன்னா ஊமையா இல்லை செவிடா பார்த்துட்டு பேசிட்டு நான் அவ்வளோதான் சரி நான் இங்கே என்ன படிச்சிருக்காங்க அப்போ தான் எல்லாம் பேசிட்டு மாப்பிள்ளை சமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் இவன் எதுவுமே நினைச்சலே பார்க்கல. நான் போறேன்ட்டான். ரெபேக்காவை வாழ்த்து நினைச்ச சகோதரியை நீ கோடியாக உன் சந்ததியா தங்கள் பகஞ்சோருடைய வாசல்களை
சுதந்திரத்துக் கொள்வாங்க என்று ஆசீர்வதித்தார்களாம். எப்படி பெருகணுமா? கோடா கோடியாக பெருகுவாயே உன் சன்னதியில் எழுச்சணும். பகைஞ்சருடைய வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள். சரி, ரெபெக்காலும் அந்த வேலைக்காரரும் எழுந்து ஒட்டகங்களை மேல் ஏறி அந்த மனிதரோடு கூட போனார். ஊழியக்காரர் ரெபெக்கால் அழைத்துக் கொண்டே போனார். ஈசாக்கு தென் தேசத்துக்கு கூடியிருந்தான். அப்பொழுது நினைச்சிடறான் லஹாய் ரோய் எனப்பட்ட துறையினாலே புறப்பட்டு வந்தான். யார்? ஈசாக்கு வேற ஹீரோ. இப்ப ஹீரோ நினைச்சிடறான் தென் தேசத்துக்குள்ள குடியிருக்கிறான். அவன் நினைச்சிடறான் லஹாய் ரோய் எனப்பட்ட ஒரு துறவு கிட்ட நம்ம ஈசை வராராம். சாயங்கால நேரத்துல தியானம் பண்ண ஜெபம் பண்ண நல்ல தியானம் பண்றதுக்காரு வராரு. சாயந்தர நேரத்துல ஜெபம் பண்றதுக்கு வராரு. லஹாய் ரோய் துறவு. அப்ப வரும்போது இவர் நினைச்சாரு சாயங்காலம் கண்ணை ஏறெடுத்து பார்த்தா ரெபெக்காவும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்ட போது ஊழியக்காரன் நோக்கி அங்கே வெளியே நமக்கு எதிர நடந்த வரையும் அந்த மனிதன் யார் என்று கேட்டான். அவன் நல்ல கண்ணு தெரிஞ்சுது. அவதான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டான். அப்படி டக்குன்னு செஞ்சா முக்காடு போட்டான். சரிங்களா? ஊழியக்காரன் தன் செய்த சகலக்காரன் ஈசாக்கு விவரத்தை சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாரானுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் தன் மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக துக்கம் நீங்க ஆறுதல் அடைந்தான். அவனுக்கு அம்மா இறந்த துக்கம். வயசாயிதான் அவன் பிறந்தான். கொஞ்சம் வயசுலயே அவன் அம்மா இறந்துட்டாங்களா, ரொம்ப வருஷம் இருக்கல. அந்த துக்கமா இருந்திருக்கான். இப்ப மனைவி கிடைச்சதும் அம்மா அந்த துக்கம் என்ன செஞ்சுட்டு போய் சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கா கல்யாண கதை? அந்த பேர் மறந்துட்டு நாகோர் மில்கால் பெத்துவேல் ரெபெக்கா கோடா கொடிய பெருக்குவாயாக 10 ஒட்டகம் கடகம் 2 கடகம் அவர் பேர்ல ஆணையிடுறேன். அந்த மாதிரி நான் ஆணையிட்டு சொல்றேன். கண்டிப்பா பொண்ணு பார்க்க அந்த பேர் திரும்பி சொல்லுங்க. நாகோர் மில்கால் பையன் பெத்துவேல் மகள் ரெபெக்கா லாபன் லாமா. ரெபெக்காலுக்கு தான் கல்யாணம். ஈசாக் எத்தனை ஒட்டகம் கொண்டு போனான், எத்தனை கடகம் போட்டான்? அவங்க அப்பா பேரு வந்து பெத்துவேல், அவங்க அம்மா பேரு வந்து மில்கால், அவங்க தாத்தா பேரு நாகோர். அம்மா அண்ணன் பேரு லாபான். அண்ணன் பேர் லாபானா? அண்ணன் பேர்ல வேணாம். நாங்கெல்லாம் பெண் பார்க்கணும். ஒரு பொண்ணு என்ன செஞ்சிருக்கா, அண்ணன் பேர் என்னது? லாபாரா? லாபம் கிடைச்சிருக்கு. லாபான். அவன் என்ன தெரியுமா இப்ப கேட்க 10 ஒட்டத்துக்கு இவங்க வந்து தண்ணி வைக்கன்னு சொல்லவே இல்லை. அப்ப 10 ஒட்டத்துக்கு தண்ணி வைக்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. அந்த ரெபெக்கால் தானே தன்னால சொன்னான். அவன் நானும் கடைக்கு கூட ஒரு 10 சாக்லேட் தாங்க ஏசப்பா தந்துருவாரா. நான் சொல்றேன் ஒரு அக்காவுக்கு மாப்பிட்டுக்காரன் இது இது எப்படி தெரியுமா, பெண் பாக்கம் படணும். சரிங்களா? ஒழுங்கா அப்ப அந்த அக்கா வந்து பெண் ஒருத்தவங்க மாப்பிட்டுக்கு வந்துருக்காங்க. படணும் கவனிங்க. ஒரு அக்காவுக்கு மாப்பிள்ளைக்கு வந்துருக்காங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏசப்பா சித்தத்தை தெரிஞ்சுக்கிடணும். யாரையும் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்க கூடாது. சரிங்களா? கண்ணுக்கு பார்த்தா குளிச்சா இருக்கு, ஹீரோமா இருக்காரு, ரஜினிமா இருக்காரு, கமல்மா விஜயமா இருக்காரு, லேட்டஸ்ட் நடிகர்லாம் விஜய் தேவரகொண்டாம இருக்காரு. அந்த தெரியாது. அவனமா இருக்கான் இவனமா இருக்கான் முடிக்க கூடாது. சரிங்களா? அடி குமார் போடு நொறுக்கு 2 டப்பா. உனக்கு பயப்படாத. நொறுக்குறது 2 டப்பா. 2 எலும்பேட்டு நொறுக்கிடணும். அது அடிக்கலாமா? சரியா? நீ சொல்லு அந்த அடிக்காதம்மா, நல்ல பையன் தானே, அடிக்குப்பா. சரி கவனிங்க. அப்போ அந்த அக்கா என்ன தெரியுமா ஜெயிச்சாலாம், நீங்க 10 சாக்லேட் கிடைக்குமா சொல்ற மாதிரி கேட்கல. அந்த அக்கா ஒரு மாப்பிள்ளைக்காரங்க வரும்போது எப்படி தெரியுமா வச்சுக்க, ஏசப்பா சுத்தமா உங்களுக்கு இப்போ அந்த பயம் இல்லை. ஏசப்பா என்ன படிக்கணும், நான் நல்லா படிக்கணும், எங்க மிஸ் ஆசைக்கூடாது, நிறைய மார்க் எடுக்கணும், இப்படி ஜெபிக்கணும். சரிங்களா? கவனிங்க. ஏசப்பா நல்ல மார்க் தாங்க. 10 சாக்லேட் கிடைக்குமாங்க? ஏசப்பா கிடைக்கும். நான் சொல்றேன், ஏசப்பா எனக்கு வந்து நல்ல மார்க் வேணும், நல்ல படிக்க உதவி செய்யுங்க. ஐயா நான் எதை ஒழுங்கு எழுதாம வந்திருக்கேன், கொஞ்சம் மார்க் தந்துருக்கீங்க. ஃபெயில் ஆகி பாதி தப்பாவே எழுதிடுவேன். ஆனா வீட்டுல வந்து ஐயோ தப்பா எழுத கொஞ்சம் தயவு செஞ்சு கண்ண மறைச்சு தப்பா எழுதுமா, தெரியாம தப்பா எழுத படிப்பேன். படிச்சு
சரியா? படிப்பான், ஊழியத்தினாலும் சில நாட்கள் டைம் இல்லாமல் இருக்கலாம், படித்தானும் செஞ்சானும் எழுதினாலும் சில மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு நிறைய மாற்றம் ஏன் தெரியுமா? நம்ம கற்றுக்க உழைக்கிறதுனாலையும் அந்த மக்களை படிக்கிறதுனாலையும். அப்ப அந்த அக்கா என்ன தெரியுமா செஞ்சா? ஜெபம் பண்ணிருக்கா, எஸ்ப்பா தேவ சித்தமா தெரிஞ்சு அந்த மாப்பிட்டுக்காரு இன்ன கலர்ல ஷர்ட் போடணும்னு இருக்காங்க, இன்ன கலர்ல ஷர்ட் போடணும்னு வச்சிருக்காங்க. கவனிங்க, ஆனா இப்பவே நாங்க அப்படி சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கோம். கல்யாண கலர் ஷர்ட் போட்டு வரணும் ஜெபம் பண்ணாங்க. வந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அதே என்ன கலர் ஷர்ட் கேட்டாங்களோ அந்த கலர்ல ஷர்ட். ஆனா இப்பவே ஜெபிச்சு அந்த கலர் ஷர்ட் வந்துட்டு இருக்க கூடாது. அந்த கலர் இப்பவே ஜெபிச்சுறாங்க. அந்த கலர் ஷர்ட் அது எந்த கலர்? அவங்க கேட்டது நல்ல ஸ்கை ப்ளூ கலர். அப்படிதான் கேட்கலாம் அவசியம் இல்லை. எப்படி கேட்கலாம்? திருமணம் முடிகிற வயசு வரும், காலேஜ் முடிச்சு வேலை பார்த்து அப்போ சரிங்க. இப்ப அவசரப்பட்டு யாரையும் இந்த சட்டையில வேணும் அந்த சட்டையில வேணும் கேட்டுப்படாது. நான் இதுக்கு சொல்ல வர என்ன ரகம் இருந்தாங்கன்னா, டவுரி கேட்கக்கூடாது, ஜுவல்லை பற்றி பேசக்கூடாது, எங்களால் நிறைய ஜுவல்லு போட முடியாது, நகை நட்டுறவங்க போட முடியாதுனால அவங்க வந்து நிச்சயக்கூடாது, ரொம்ப இவ்வளோதான் போடணும், இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணணும். அவங்க கேட்டாங்க, நாங்கள் நகை ஜுவல்லே போட மாட்டோம், ஜுவல்லி நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, உங்கள் இஷ்டம் கூட கிடையாது. நாங்கள் அவங்க சிபிஎம் ஜுவல் போடாதவங்கனால ஜுவலுக்கு எதிர்பார்க்கணும்னு கேட்கணும். சரிங்களா? அப்படி ஜெயிச்சிருக்காங்க. அதேமாதிரி நடந்தது. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தேவ சித்தத்தை, அதே மாதிரி தான் அவரு தேவ சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ஜெபிச்சிருக்காங்க. சரிங்களா? அதேமாரி நான் தேவ சித்தமானு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அடையாளமா ஜெபிச்சிருக்கிறது அதேமாதிரி நடந்திருக்கு. ஏன்னா கரெக்டாக அவங்க சொந்தக்கார பொண்ணு, அப்புறம் சகோதரன்ட்டு சமாதானம் இருக்கு. அவன் எங்கே எடுக்கக்கூடாதுன்னு அங்கே எடுக்கலை, கரெக்டாக கத்துற. அவர் என்ன சொல்லி விடுவாரு? கண்டிப்பாக தருவாரு, கத்த சொன்ன இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன், திரும்பி பையனை கூட்டிட்டு வந்து பொண்ணு பார்க்க வேண்டாம், இந்த பெண் பார்க்குற படத்துல தூதனும் முன்னாலே போவாருன்னு ஜெபிச்சு விடுறாரு. அதனால கத்தருடைய கரம் தான் அங்கே போய் நின்று பொண்ணை கரெக்டாக கொண்டு காட்டுது. அந்த இடத்துல வேற பொண்ணு தண்ணி எடுக்க வந்திருக்கலாம் தானே. என்ன அப்போ கத்தர் கரெக்டா ஈசாக்கு ஜோடியை கொண்டு விடுறாரு. சரிங்களா? கேளுங்க. எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் யாரும் கை தூக்குங்க? யூகேஜி எல்கேஜி பாக்கடே கவனிங்க. ஒரு क्वेश्चन உங்களுக்கு தான் ஆன்சர் பண்ணிடுவீங்களா? பட்டான்னு ஆன்சர் பண்றவங்க பிரைஸ். யார் படாத க்ளூ உண்டு சரியா? ஃபர்ஸ்ட் யார் படாத ஆன்சர் கை தூக்கணும் சரியா? லேட் ஆகும். ஆன்சர் வாயில இருந்து வர்றவங்களுக்கு பிரைஸ் கொடு. கவனி, நாங்க முன்னாடி வர நீங்க தான் பாத்துக்கணும். டக்கு டக்குன்னு கொஞ்சம் வாயை கவனி. ஆபிரகாம் ஐயா வந்து வேலைக்காரன்ட்ட ஈசாக்கு பெண்ணு பார்க்க அனுப்புனாங்க. யாரும் பெரிய அக்கா மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடாது, ஒரு சிக்னல் கொடுத்துடக்கூடாது, வாயை திறந்து சொல்லிடக்கூடாது. பெண் பார்க்க அனுப்புனாங்களா? அந்த அண்ணா வந்து எத்தனை ஒட்டகம் கொண்டு போனாரு? சாரா. ஆன்சர் தான் பண்ணணும். சரிங்களா? முடிஞ்சல. ஆமா, அவங்க முடிஞ்சு அடுத்து இந்த பக்கம் இவங்க 3 பேர் சரியா? 1 2 3 சரிங்களா? அப்ப யாரு அந்த ஒட்டகத்துக்கு தண்ணி வந்தாங்க தானே அந்த அக்கா? அந்த இடத்துல பார்த்த உடனே கையில எத்தனை வளையல் போட்டு விட்டாரு? அது சொல்ற நம்பர் எண்ணிக்கை. நீங்க சொல்றது சேக்கல் எடையை சொல்றீங்க. 8 கிலோ தங்கம் 10 கிலோ தங்கம் சொல்றீங்க. நான் 10 கிலோ அவங்க ரெண்டு ஏதோ பேசணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்களோ நினைச்சேன். நீங்க இல்ல அவன் இவன்கிட்ட கேட்டது பார்த்தா அவளோ யோசிச்சா 10 சேக்கல் நிறை தங்கம் எண்ணிக்கை 2 வளையல். சரியா? சொன்னல 2 கடகோனே சொன்னல இல்லையா? எத்தனை வளையல் எத்தனை வளையல் 2 வளையல் சொன்னல இல்லையா? கவனி சொன்னல. அரசாங்கங்கள் வந்து கம்மல் ஜிமிக்கி 10 சேக்கல் வந்து தங்கத்துல 2 வளையல். அதான் ஈஸியா கேட்டேன். அந்த 10 சேக்கல கூட விட்டுட்டேன். அப்ப நமக்கு கஷ்டம். அவ பேரு சரி வினிட்ராவா? வினிகர் இல்ல, கொஞ்சம் கஷ்டமா தான் கேட்கணும். ஐயோ அந்த நிறைய பேர் யாய்ஸ் நீ உண்டு ஆன்சர் பண்ணலாம். இல்ல நீ கடையதா போ வேண்டாம். உண்டு அவன் உண்டு. எனக்கு பட ஜில்லுனே யோசிச்சு இப்ப தவறட்ட போவாங்க. ரொம்ப யோசிக்காங்க.
சொல்லுங்கம்மா, எனக்கு இங்க படக்கு படக்கு. அவங்க வந்து என்னமோ சொல்லுவாங்களே, இப்ப கதை சொன்ன இடத்துக்கு போயிட்டு எந்த தூரம் விட்டு வந்தான், எந்த நேரத்தில் வந்தான்? ஈசாக்கு எந்த தூரம்? பாவமே, அவன் ஆன்சர் பண்ணிட்டானா? யாரு? கவனி, இதுல கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருந்ததானே புது பிள்ளைல இந்த பிள்ளைங்க. இருங்க. அவன் டக்குனு அழகா ஆன்சர் பண்ணான். சரி, அடுத்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. யாரும் பேசாதீங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் உங்களுக்கு கவுண்ட். சரி, அவங்க வந்து அவன் சொல்றான். கவனிங்க. அந்த வீட்டுக்கு போய் எல்லா கதையும் சொல்றான்ல, நான் இப்படி போனேன், இப்படி ஜெபம் பண்ணேன், அவங்க தண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த ஊழியக்காரன் அந்த பெண்ணுகிட்ட என்ன கொடுத்தான்? என்ன கிஃப்ட் கொடுத்தான்? வளையல், அப்புறமா காதுல. அது அந்த தண்ணி ஊத்துன இடத்துல இங்க வீட்டுல வந்து என்ன கொடுத்தான்? சாரால அவங்க இதுக்கு கூட்டு போய் என்ன கொடுத்தான் சொல்லு. கைய கழுவு. என்னெல்லாம் கொடுத்தான்? சாப்பாடு அந்த 10 ஒட்டகத்தை நானே வச்சுக்கிறேன். வீட்டுல இல்ல, எல்லா கதையும் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தா, அவங்க அம்மாக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தா? பொண்ணு வீட்டுக்கு ஸ்வீட் உடஞ்சி போனா அதிரசம் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க போறேன். அது எங்க அம்மா கல்யாணத்துக்கு கொடுத்தது. அது சொல்லல வேற ஏதாவது கேளுங்க, சத்தியமா தெரியல. உடஞ்சி போனா அதிரசம் இது மாதிரி இருக்கு, மறக்க முடியாது. சரி, இப்ப ஞாபகம் வருது. ரொம்ப 2 கொஸ்டின் அவுட் ஆயிட்டு. என்ன சொல்றீங்க? நீங்க ரொம்ப கஷ்டமா கேக்கீங்க. இப்ப கொஸ்டின் நல்லா கவனிங்க. கொஞ்சம் ஈஸியா. அவ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்னால என்னவா ஃபேன்சி இதாட்டு சொல்ல தெரியுமா? அவங்க வந்து நல்ல கவனிங்க. கவனிங்க. இப்ப வந்து அவ வாய்ப்பிறப்பு கேட்டிருந்தாங்கல்ல, வாய்ப்பிறப்பு அதாவது பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது சம்மதமா? ஆமா. கேட்ட பிறகு அவன் சரி போறேன்னு சொல்றான்ல, சொல்லும் போது அவங்க வீட்டுல வந்து அவளை வந்து வாழ்க்கை அனுப்புவாங்கல்ல. என்ன வாழ்க்கை அனுப்புவாங்க? நல்லாரு அங்க போய் ஒரு வார்த்தை ரொம்ப எல்லாம் சாப்பிடாத, டயட்ல இருக்கு. அவன் சொன்னதுதான் பூமியும் ஆச்சு இல்ல. அவன் சொன்ன டயட்ல என்ன ஆகும்? என்னது வயிறு வலிக்கும். என்ன குண்டா? அது எப்படி சொல்லுவாங்க? வேற வார்த்தை சொல்லுங்க. குஸ்தி. சொல்லு. அது பெரிய அது சரி. ஒண்ணு சரி. இன்னொன்னு எப்படி ட்ரிபிள் எக்ஸ். எக்ஸல். நான் சொல்லி தரேன் கவனிங்க. அவளை வந்து அவங்க வீட்டு ஆளுக்க வாழ்த்தி அனுப்புறாங்க. எப்படி அனுப்புவாங்க? ஒழுங்காருமா. இப்ப நம்பர்ஸ்ல கடைசி நம்பர் என்னது? 100. லூசுங்களா? 1s 10s சும்மா இரு. 1000 10000 அது பெருசு என்னது? கோடி. அடுத்து இன்னொன்னு. கோடா கொடியா இனி இருப்பாயா? பெரிய ஆளு. இன்னொரு பையன் சொல்லுவாங்க. கோடா கொடியாக நீ பெரிய. அடுத்து பிச்சைக்காரியா? பெருகணும். சரி, அது ஒரு பாயிண்ட். அது ஒண்ணு முடிஞ்சி. அப்ப இன்னொன்னு சொல்லுவாங்க. அது எப்படி டான்ஸ் ஆடு நல்லா உட்கார்ந்து. பெரிய ஆசீர்வாதம். அது முடிஞ்சிட்டு பெருக்கு ஆசீர்வாதம். ரைட். முடிஞ்சு. நீ கோடா கோடியாக பெருகுவாயாக. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, உன் சத்துக்களுடைய ஆமா வாச உன்னை மேற்கொள்ளாம ரொம்ப வாடகை. அது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? சரி, சொல்லிட்டாங்களே. இப்ப என்ன செய்யணும்? இவளுக்கும் அவளுக்கும் போட்டிட்டு பேன்ஸுக்கும் சரி.
ஃபேன்சிக்கும் உனக்கு இவன் ஃபேன்சிக்கு விழுக்கும் சரி அவன் யாருன்னு ஃபர்ஸ்ட் அப்புறம் 2 பேரும் கொடுக்க முடியுமா? சரி அப்புறம் 2 பேர் கொடுத்துருவாங்க சரி உள்ள போ பிரைஸ் கொடுத்துரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கையில் வேணுமா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு பேன்சியும் ஜெர்சியும் தெரியுவாங்க நினைச்சேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் இல்ல ஏதோ சாரா எஞ்சி போ கொடிய பெருக்குவாயாங்கன்னு பிகினர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் உட்கார்ந்து கொடுங்க எஞ்சி ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு சாரா கை தட்டுங்க இடிப்ப வரும் அடுத்து வினிதாவா வினிட்ரா வினித்ரா இது பிரைமரியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வினித்ரா கை தட்டுங்க அடுத்து ஜூனியர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு 2 பேருக்கு 2 பேர் எஞ்சுவாங்க ஃபேன்சி அண்ட் மித்ரா சி ஃபேன்சி அண்ட் தமிழ் செல்வி வாங்க எஞ்சுவாங்க என்ன கலர் வேணும்? இன்னொரு ப்ளூ இருக்கு வேணாம் ப்ளூ இல்ல ஏன்னா அவளும் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க என்னங்க கிட்ட ஆன்சர் பண்ணிட்டா. எந்திக்காதீங்க உங்க தலை தெரியாதுன்னு உட்காருங்க எந்திக்காதீங்க எந்திக்காதீங்க ஃபேன்சி திரும்ப மட்டும் ஒரு தடவை போயேன் உன் தலை தெரிஞ்சிருக்காது வா கொஞ்சம் வெரி குட் கை தட்டுங்க தூக்கிட்டு இப்பதான் தூக்குனேன் இப்போ ஃபேன்சி அப்படி சரி வெரி குட் உள்ள போமா நம்ம உள்ள போயிட்டு அந்த சொல்ல முடியுதா வீட்டுக்கு கேட்க முடியும் அதனாலதான் தப்பிட்டு இங்க ஒதுங்கினேன். பசு தாள முடியல தம்பி அங்கே வச்சு